ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரகங்களின் சுழற்சிகளை நாம் கணிதம் செய்யும் பொழுது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து காணுகிறோம். சில நேரங்களில் இந்த மாதாந்திர கிரகங்கள் நமக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தாக்கத்தினால் நிறைய பிளஸ் பாயிண்ட்டும் நடக்கும், சில நேரத்தில் சில அவயோகங்களும் நடக்கும். பல நேரங்களில் இந்த பிளஸ் பாயிண்டை நாம் கவனிக்காமல் விட்டு விடுவோம். அதாவது இந்த முக்கூட்டு கிரகங்களின் வரிசையில் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ஒன்றாகவே இணைந்துதான் சஞ்சாரம் செய்யும். அதிகபட்சம் ஒரு வீடு அல்லது 2 வீடு வித்தியாசங்களில் தான் இந்த கிரக கூட்டணியின் சுழற்சி என்பது இருக்கும். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகும் பொழுது அங்கே புதன் என்பது நீசமாகி விடுகிறது. எனவே புதனுக்கும் சுக்கிரன் தான் வலு கொடுக்க வேண்டி இருக்கிறது. கன்னியில் புதன் உச்சமடையும் பொழுது சுக்கிரன் அங்கே நீசமடைந்து விடுகிறது. எனவே சுக்கிரனுக்கும் புதன் தான் வலு கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறது. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு என்ற ஒரு வரிசையில் வருகிறது. மிதுனத்தில் புதன் ஆட்சியாகும் பொழுது சுக்கிரன் அதிநட்பு என்ற ஒரு வரிசையில் வருகிறது. துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது புதன் நட்பு என்ற ஒரு அடிப்படையில் வருகிறது. எனவே ரிஷபம், மிதுனம், துலாம் இந்த 3 வீடுகளில் சுக்கிரன் புதன் கூட்டணி என்பது முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மே மாதம் 25ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாகவும் பிறகு மிதுனத்தில் புதன் ஆட்சியாகவுமாக அமைகிறது. ஒரு 4 நாள் இடைவெளி தான் நடுவில் இருக்கிறது. அதாவது 9th ஜூன் முதல் 14th ஜூன் வரை. மொத்தமாக 30 நாட்கள் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல தாக்கத்தை, சுபிட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் இதன் பலன் எவ்வாறு இருக்கும் என்பதையும், பிறகு இந்த கூட்டணியினால் என்ன பிளஸ் என்பதையும் விவரமாக நாம் காண இருக்கிறோம். கிரகங்களில் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியது சுக்கிரன் என்ற ஒரு கிரகம், வித்யா காரகன் என்று சொல்லப்படுவது புதன். இந்த 2 கிரகங்களின் கூட்டணி என்பது எப்பொழுதுமே நிறைய ஜாதகங்களிலும் கோச்சாரத்தில் நிறைய நிலைகளிலும் நாம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இங்கு சுக்கிரன் ஆட்சியாக வருவது என்பது வருடத்துக்கு ஒரு முறைதான். இந்த கூட்டணி என்பது ஒருவருக்கு நல்ல பலன்களை எவ்வாறு கொடுக்கும்? சுக்கிரன் என்பது மகாலட்சுமியின் அம்சமாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. புதன் என்பது மகாவிஷ்ணுவின் அம்சமாக ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. இந்த சுக்கிர புத கூட்டணி என்பது கணவன் மனைவியாக மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைகிறது. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அமைப்பு. அவருக்கு என்னப்பா, சுக்கிரன் என்பது கொடுத்து கொண்டே இருக்கிறது, சுக்கிரன் அவருக்கு கொட்டிக்கொண்டே இருக்கிறது, சுக்கிரன் என்பது அவருக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குகிறது என்பதை நாம் ஒரு சொல்லடையாக பொதுவாகவே இந்த ஜோதிடத்தில் கேள்விப்பட்டிருப்போம். இதில் நுணுக்கம் என்பது இங்கு சுக்கிரன் ஆட்சி ஆகிறது என்பதுதான். அதாவது நாம் நமது சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த வீட்டின் மேல் முழு அதிகாரம் என்பது ஏற்படுகிறது. இந்த ஆட்சி பலம் என்பதுதான் இங்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு சுகவாசி யோகமாக இந்த கிரக சேர்க்கையில் நாம் காண முடியும். இதில் பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனத்தை புதன் வெளிப்படுத்தும். அதாவது சொல்வாக்கை புதன் ஏற்படுத்தும், செல்வாக்கை சுக்கிரன் ஏற்படுத்தும். இந்த சேர்க்கையில் சொல்வாக்கும் செல்வாக்கும் பிரமாதமாக வெளிப்படும். இதனால் என்ன பலன் என்றால், ஒரு இளமை மாறாத தோற்றம். அதாவது ஒரு 50 வயசு 55 வயது நபரை பார்த்தால் கூட ஒரு 30 வயது தான். தந்தையும் மகனும் ஒன்றாக வந்தால் அண்ணன் தம்பியா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த கிரக சேர்க்கையினால் பயன் பெற முடியும். சுக்கிரன் என்பது அள்ளி கொடுக்கக்கூடியது உல்லாசம், வசீகரம், லக்ஷரி, ஆடம்பரம், நிறைய சொகுசான மாளிகைகளை வாங்குவது, ஆரோக்கியமான உணவு, உடலை மிகவும் ஃபிட்டாகவும் இளமையாகவும் வைத்து பலரது பார்வையை நம்மேல் திசை திருப்புவது, இதனால் நாம் செல்லக்கூடிய இடங்களில் ஒரு முத்திரை பதிப்பது, அதனால் வெற்றி பெற்று மேலும் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு, குறிப்பாக பிரமாதமான ஒரு பேச்சாற்றலை வெளிப்படுத்துவது. அதாவது அவர் பார்ப்பதற்கு ஒரு பொலிவாக இருக்கிறார், அதனால் ஒரு அட்ராக்ஷன் என்று மட்டும் இல்லாமல் அவர் பொலிவாகவும் இருக்கிறார், இளமையாகவும் இருக்கிறார், பிரமாதமாக யோசிக்கிறார், புத்திசாலித்தனமாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சாமர்த்தியத்தை
ஒரு சாதுரியத்தை விகடகவியாக பேசுகிறார். அந்த ஒரு வார்த்தைக்காக ஏராளமான நபர்கள் காத்திருக்கிறார்கள். மேலும் கலைத்துறையில் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஏராளமான நபர்களுக்கு எதிர்பாராத ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது. மிகவும் சாதாரணமாக தங்களது வாழ்வை தொடங்கி ஒரு மிகப்பெரிய உச்சத்தை இந்த கிரக சேர்க்கை என்பது கொடுத்திருக்கிறது. கலைகளில் தேர்ச்சி, கவலை இல்லாத ஒரு வாழ்வு, எப்பொழுதும் ஒரு கூட்டம் என்பது இவர்களுக்காக காத்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தொடர்புகள் வைத்து அதன் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வது ஒரு அற்புதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது இருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை வந்தால் எங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி வந்திருக்கிறார் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுவது உண்டு. இந்த மகாலட்சுமியை பிரதி தேவதையாக கொண்ட சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் குறிப்பாக எழுத்து, சினிமா, நடனம், நாட்டியம் போன்ற விஷயங்களில் ஒரு நபரை சகலகலா வல்லவராகவும் நூதனமாக யோசித்து பல விதங்களில் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி அதன் மூலம் பிரமாதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக புதன் என்ற கிரகமும் வருவதனால் இவர்கள் எங்கு சென்றாலும் எதனையும் சாதித்து வெற்றி பெறக்கூடியவர்களாக, பலரை தங்கள் பக்கம் ஈர்ப்பவர்களாக இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது அமைகிறது. ரிஷபத்தில் ஆட்சியாகவும் பிறகு மிதுனத்தில் ஆட்சியாகவும் வரக்கூடிய காலகட்டம் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பிரமாதமாக உபயோகிப்பதற்கு முடிந்தால் வீட்டின் அருகில் உள்ள ஒரு பெருமாள் கோயிலுக்கோ அல்லது பிரதான பெருமாள் கோயில்களுக்கோ சென்று புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்து இந்த நாட்களில் விஷ்ணு சுப்ரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது பெருமாள் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது அனைத்துமே இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, நாம் ஜோதிட விதிகளை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகளையும் வைத்து இந்த நுணுக்கங்களை வெளிப்படுத்துவதனால் உங்களுக்கு ஒரு புரிதல் என்பது ஏற்படும். மேலும் ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களது நண்பர்களுக்கு, உங்களது உறவினர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் கண்டிப்பாக அவர்களுக்கும் ஒரு வெற்றி என்பது ஏற்படும். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.